பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உண்ணும் உடுப்பத்த ஆரம்பிதாவே, கூடி வந்தவங்களை ஆசீர்வதிக்கும் பிதாவே, நல்ல பலன் அளித்தாங்க பிதாவே. சோதனையிலிருந்து ரட்சியும் பிதாவே, இந்த பாடத்தை ஆசீர்வதிக்கும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம். நம்ம தேவனை எப்படி நம்ம தொழுது கொள்கிறோம் அப்படின்ட்டு நேற்று பார்த்தோம். நம்ம கடந்த நாளில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் தொடர்ந்து சபையானது கட்டுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி இன்னும் தொடர்ந்து அப்படி குழந்தையாகவே இருக்கிறாங்க, எந்த வளர்ச்சியும் காணப்படலை அப்படின்னா, அவங்க சோதனையை கண்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சோதனையை விரும்புகிறாங்களே தவிர கொரிந்தியர்கள். ஆனால் அவங்க வளரணும்னு சொல்லிட்டு ஒரு காலம் விரும்புகிறதே கிடையாது. சிலுவையை அவங்க எப்படி இருக்காங்கன்னா, சிலுவையின் உபதேசமே அவங்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது. சரி, அவங்களுக்குள்ள அநேக துன்மார்க்கமான இருதயம் இருக்குது அவங்களுக்குள்ள. சரி, நம்ம எப்படி தொழுது கொள்ளணும் தேவனை? மத்தேயு புஸ்தகம் 22:37 சொல்கிறார் பாருங்க. நம்ம வாசிச்சிருக்கோம் நேற்று. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதெல்லாம் பரியாசக்காரர்களுக்கும் சரி, நிந்தனை கொடுக்குறவங்களுக்கும் சரி, இதெல்லாம் இவங்கெல்லாம் பிறனை அவதூறு செய்கிறவங்களையும் சரி, அவங்களுக்கெல்லாம் இது என்னவா இருக்கும்? இதெல்லாம் ஒரு கட்டளையா? எல்லா கட்டளையும் என்ன செஞ்சிடுவாங்க? தள்ளிடுவாங்க. இவங்களை தான் குறித்து தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, இது மாதிரி முடிவில்லாத வம்ச வரலாறு, இவங்கெல்லாம் இதை மாதிரி ஒரு தவறான உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவங்களை குறித்து கண்டிப்பாக கடிந்து கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் இங்கே காண்றாரு புதிய எருசலேம். சரி, இங்கே அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய காரியமாக நாம் பார்க்குறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் அலங்கரிக்கப்பட்டது. இங்கே என்ன நாம் பார்க்குறோன்னா, யோவான் எதை காண்றாரு? புதிய வானத்தையும் புதிய பூமியையும், இங்கே ஒரு புதிய நகரத்தையும் காண்றார். அங்கே அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அது யாருக்காக அப்படின்னா, தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட போல ரெடி பண்ணுறாங்க அதை. சரி, அது நாம் பார்க்குறோம். இது தொடர்ந்து யாருக்கு அப்படின்னா, ஜெயம் கொள்கிறவனே சொல்கிறாரு. தொடர்ந்து ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நம்பிக்கை, பரலோகத்தின் மேலே என்னவா இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லா உபதேசத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இங்கே பாருங்கள், வெளிப்படுத்தல் 3:12 சொல்கிறாரு, இந்த புதிய வானம் புதிய பூமி, தேவன் சொல்கிற எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவராகிய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். யாருக்கு தெரியுமா? இங்கே சொல்கிறாரு, தேவன் நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவராகிய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நாமத்தை என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஜெயம் கொள்ளணும். நம்ம இன்னும் ரட்சிப்பு, விசுவாசம், ஞானஸ்தானம், உயிர்த்தெழுதல், இதை மாத்திரம் நாம் பார்க்கக்கூடியதாக. இன்னும் தொடர்ந்து என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுகிறவர்கள் யாரு?
அப்படின்னே சும்மா கேட்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. உண்மையா சபைக்குள்ளே இன்னும் அப்படி அதற்காகவே சோதனையை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் இடரலையும் தடுக்கலையும் போடுறவங்க. இவங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கும். இவங்களால் அநேகர் இடறி போவதற்கு வாய்ப்புண்டு. சரி, இங்கே யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்குறாரு? ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். யாருக்கு இங்கே அவங்க தேவன் தேவன் அவங்க எப்போ தேவனாக இருக்கிறாரு? ஏன் தேவன் அவர்களுக்கு தேவனாக இருக்கணும்? நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் கொடுக்கக்கூடிய பிரமாணத்தை அவர்கள் கை கொள்வார்களானால், நாம் அவருடைய பிரமாணத்தை கை கொள்வோமானால், அவர்கள் உலகத்திலிருந்து நாம் பிரிந்து வருவோமானால், நான் உலகத்திலிருந்து பிரிந்து வந்துட்டேன், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அசுத்தம், காம விகாரம், பொருளாசை, அவதூறு செய்வது, பரியாசம், இகழக்கூடிய எல்லாம் பழைய மனுஷனுடைய செய். இவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்களா? இவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க சொல்றாரு. பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் அருவருப்பானவனும் கொலைபாதகனும் விபசாரக்காரனும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியையும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். சரி, அப்போ நான் இதுலலாம் எதுவுமே கிடையாது, நான் அவதூறு மட்டும் செய்கிறேன், பின்ன ரகசியமாக அவதூறு செய்கிறேன், ரகசியமாக நான் அவங்கள துன்பப்படுத்த நினைக்கிறேன் சொல்கிறா பாருங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்திலே சேதப்படுவதில்லை என்று எழுது. வெளிப்படுத்தல் 2:11. இது எப்படின்னா, இது இருக்கிறது, நடக்க போகிறது, இதுக்கப்புறம் சம்பவிக்க வேண்டியது எல்லாமே தேவன் சொல்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவான். என்ன ஆவியானவர் சொல்கிறாரு? அது எப்படிப்பட்டதா சொல்கிறாரு? யார் ஜெயம் கொள்கிறாங்களோ இரண்டாம் மரணத்திலே அவன் என்ன செய்கிறதில்லை, சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்போ சேதப்பட முடியுமாங்க? முடியும். சரி, இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தொடர்ந்து இங்கே பாவம் செய்த தூதர்கள் முதலாக என்ன செய்ய முடியலாம்? தப்ப விடலை. அப்போ நம்ம என்ன செய்வார் நம்மளை? அதேதான், நம்ம சேதப்பட்டோம் அப்படின்னா, நம்ம ஜெயம் கொள்ளனா நம்ம சேதப்படுவோம். நம்ம படித்தோம் இல்லையா? சொல்கிறேன், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்ன? ஜெயம் கொள்ளவில்லை என்றால் இரண்டாம் மரணமான அக்னி கடலிலே சேதப்படுவோம். சரி, இந்த எல்லா விஷயங்களும் என்ன இல்லைன்னா பரிசேயர்களுக்கு தெரியல. பரிசேயர்களுக்கு அவங்க அநேக விஷயம் கண்டும் காணாதவர்களும் கேட்டு உணராதவர்களும் இருதயத்தில் வைத்து மனம் திரும்பாமலும் இருக்கிறார். சரி, நம்ம இதை நேற்று தினத்தில் பார்த்தோம். நமக்கு சுத்தம் உள்ள இருதயம் தேவைப்படுகிறது. இயேசுவினிடத்திலிருந்து என்ன கற்றுக்கிறோம்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன் சொல்லி கொடுக்குறாரு மக்களுக்கு, ஜனங்களுக்கு சொல்லித்தராரு. சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்லித்தராரு. அப்போ நான் இயேசுக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணும்? கீழ்ப்படிதலை கற்றுக்கணும், மனத்தாழ்மையை கற்றுக்கணும். அப்போ இந்த கொரிந்தியர்களுக்கு பெருமை எங்கேருந்து இருந்துச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களால் உங்கள் போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். நீங்கள் இங்கே நாம் பார்த்தோம், பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பெருமையும் வாக்குவாதமும் வேதகமும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்லவா? நீங்கள் சொல்கிறாரு, பெருமையும் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகமும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். அவங்க யாரா இருக்காங்க? அவங்க யாரா இருக்காங்க? இங்கே பாருங்க, அவங்க யாரா இருக்கான்னு சொல்றாரு பாருங்க. அவங்க ஆவிக்குரியவர்கள் கிடையாதுங்க. கொரிந்தியர்கள் என்ன இல்லை? ஆவிக்குரியவர்கள் அநேகர் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க சொல்றாரு, உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. இப்போ 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பலன் இல்லாததினாலேன்னு சொல்கிறோம். அவங்க எவ்வளோ காலத்துக்கு தான் பலன் இல்லாமே இருப்பாங்க? சகோதரர்களே, நீங்கள் புரிஞ்சு பாருங்க. நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்களாக இருந்தோன்னா இந்த வகையான சோதனைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், தேவனானவர் நம்மளை பாதுகாக்கிறாரு. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நான் வளரணும்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், பாடுபட்டார், அது நம்ம பார்க்குறோம் இல்லையா? நமக்கு ஏதோ சாதாரண சோதனை வரும்னு நினைக்கிறோமா? நம்ம இல்லை, நிறைய சோதனை. நீங்கள் பலன் இல்லாதவரால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுத்தேன். மாம்சத்துக்குரியவர்களானபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அவங்க யாரா இருக்காங்க அப்படின்னா, பலன் இல்லை, சுத்தமாக பலன் கிடையாது. அவங்க சாப்பிட முடியாதவங்க. அவங்க பால் தான் கொடுக்கணும், மூல உபதேசத்தை தான் கொடுக்கணும். அதுதான் சொல்றாரு. தொடர்ந்து சபையில் எப்படிப்பட்ட உபதேசத்தை போதிக்கிறாங்க? மூல உபதேசத்தை தான் போதிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யல? அவங்க எதுக்கு பொறுக்கக்கூடாமல் இருக்காங்கன்னா, நம்ம ஆவிக்குரியவைகளை வளருகிறோம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. என்ன செய்வான்? யாராவது ஏவி விடுவான், ஏதாவது ஒன்று செய்வான், நிந்திப்பாங்க, அடிப்பாங்க, என்ன செய்வான்? அவதூறு செய்வாங்க. எவ்வளோ செய்வாங்க சொல்லுங்களேன்? எவ்வளோ செய்வாங்க? தேவனானவர் எல்லாவற்றுக்குமான ஒரு காலத்தை வைத்திருக்கார் இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலமானது இருக்கு. சரி, சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, துக்கிப்பதற்கு ஒரு காலம் உண்டு இல்லையா? கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, அடுக்குவதற்கு ஒரு காலம் உண்டுன்னு சொல்லிட்டு பிரசங்கி புஸ்தகத்தில் சொல்கிறாரு. நம்ம பார்ப்போம். சரி, இங்கே நம்ம எதெல்லாம் வளரணும் சகோதரர்களே? எதெல்லாம் நம்ம வளரக்கூடியவர்களாக இருக்கணும்? பிலிப்பியர் புஸ்தகம் 4:7 வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவதமான உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சரி, இங்கே சொல்றாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும். என்ன புத்தி? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா புத்தி, மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளவும். சரி, நம்ம எங்களுக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, அப்பொழுது எல்லா புத்தியோடும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளவும். நம்ம என்ன செய்யணும்?
நம்ம இருதயத்தில் நீதிமொழிகளில் படிக்கிறோம், அவருடைய இருதயத்தை, அவருடைய ஞானத்தை, அவருடைய புத்தியை நாம் அமைய பண்ணணும், அது உள்ளுக்குள்ளே வைக்கணும். இங்கேயும் அதான் பார்க்குறோம். அப்பொழுது எல்லா புத்தியும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும். தேவ சமாதானம் எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவான கொடுக்குற, இதோ என்னுடைய சமாதானம் சொல்லிட்டு கொடுக்குறாரு. இங்கே நான் பார்க்குறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் காத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். அது பற்றி கொள்ளணும்னு சொல்கிறார். இயேசு கொடுத்தாரு, அப்புறம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு. சகல சத்தியமும் நமக்கு இருக்குது. அந்த சத்தியத்தை, அந்த ஞானத்தை எப்படி காத்துக்கொள்ளணும் சொல்லுங்கள் சகோதரர்களே. அவருடைய வார்த்தைகளை நம் இருதயத்தில் பத்திரப்படுத்துறதுனாலே, அவருடைய ஞானத்தை நம்ம இருதயத்தில் வைக்கிறதுனாலே. பாருங்க, கொலோசியர் 3:15 நம்ம வாசிச்சிருக்கோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடுவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் எல்லாமே அழைக்கப்பட போறீங்க. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் உலகத்தில் இல்லை, நீங்கள் உலகத்திலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே என்ன செய்யப்படுது? ஆள போகிறது. உலகம் கொடுக்கக்கூடிய அந்த சமாதானம் இல்லை. நீங்கள் மொத்தமாகவே நீங்கள் துன்மார்க்கத்தை செய்வீர்கள், ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது? என்ன பலன் இருக்குது? என்ன உங்களுக்கு நன்மை இருக்கும்? சகோதரர்களே, நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். தேவ சமாதானம் என்றால் நம் இருதயத்தில் ஏதாவது இருக்கா? கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் புஸ்தகத்தில் இருந்து வாசிக்கிறீங்களே தவிர நீங்கள் கை கொள்ளலை. இங்கே பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே ஆளக்கடவுது. ஆள விடுறோமா? இல்லைனா உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய விடுறோமா? இல்லைனா உலகத்தின் கிரியைகளை ஆளுகை செய்ய விடுறோமா? இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நாம் எதெல்லாம் விட்டுட்டு கலைந்து விட்டு பார்த்தோம். எதெல்லாம் நாம் கலைந்து விட்டு எந்த வகையான கிரியைகளை நாம் எடுத்துக்கொள்ளணும் சகோதரர்களே. இங்கே பாருங்க, 8 சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புனிதம் எதுவோ, புகழ்ச்சி எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். சரி, நம்ம இதெல்லாம் சிந்திப்பதை பார்க்கிலும் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாரையும் எப்படி அவதூறு செய்யலாம், எப்படி நம்ம சில தடுக்கலுக்கு உண்டாக்கலாம் என்று யோசிக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், கற்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லித்தரார். அதே கொரிந்தியர்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே அவருடைய வேத வாக்கியங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, காத்து கொள்வதற்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அநேகர் கிடையாது. பாருங்கள், இங்கே 2 கொரிந்தியர் 7:11, பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து உண்டு, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாயும் குற்றத்தீர எவ்வளவு நியாயம் செலுத்தாமலும், எவ்வளவு பொறுமையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிறதென்று இந்த காரியத்தாலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தம், இது ஒரு வகையான கற்பு. இது எப்படி? இது வகையான கற்பு. சரி, இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள்
தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டோ? ஆனால் நிறைய பேர் தேவனுக்கு ஏற்ற போல யாராவது துக்கம் அடைகிறாங்களா சொல்லுங்களேன்? இப்போதைக்கு கிடையாது. யாரும் நான் பார்க்கல, சபைக்குள்ளே பார்க்கல. எல்லாமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கொரிந்து புஸ்தகத்தில் இருக்கிற போல அந்த மக்களை போல இருக்கிறாங்க. இது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்ற தீர எவ்வளவு நியாயத்தை செலுத்தவும் எவ்வளவு பெருமையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குறது. இந்த காரியத்தாலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். நம்ம எவ்வளோ வளரணும் சகோதரர்களே, நம்ம எவ்வளோ கற்றுக்கொள்ளணும் சகோதரர்களே. நீங்கள் அப்போனா சபையை குறித்து நீங்கள் பார்க்குறோம், எதுக்காக அழைக்கப்பட்டது? நம்ம வாட்சம் இல்லையா? எதுக்காக அழைக்கப்பட்டது? அவர் பொறுமையை நம்ம இருதயத்தை ஆள செய்யணும், ஆள கடவுள்னு சொல்கிறார். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோமா? நம்ம தேவனுக்கு ஏற்ற துக்கம் தான் அடைஞ்சிருக்குமா? நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கை கழுவுதல ஜாக்கிரதையா நடக்கிறோமா? சரி, நம்ம இங்கே எவ்வளோ நியாயம் செய்கிறோம்? நியாயம் எங்கே செய்கிறோம்? அநியாயம் தானே செய்கிறோம். சரி, எவ்வளவு பொறுமையாக இருக்கும், எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா கற்பு. நம்மளுடைய இருதயம் சோரம் போகாமல், நம் இருதயம் அவரை குறித்து அந்த பொறுமையிலே நம் இருதயம் ஆழ கடவோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? நம்ம சுற்றி நம் இருதயத்தை கற்புள்ளவர்களாக காத்து கொண்டு சுற்றி வேலி அடித்து வைப்போம். வேலின்னா என்ன சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. வேலின்னா ஃபென்சிஸ் எதுக்கு போகிறாங்க? ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேலியெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. எதுக்காக போகிறாங்க தெரியுமா? எந்த ஒரு ஓனாயும் உள்ளே வரக்கூடாதுன்னு, எந்த ஒரு யாரும் வரக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே தொடர்ந்து நம்ம அவருடைய கற்பு நமக்கு தேவை என்பதாக நாம் பார்க்கிறோம். இங்கே சுத்தம், திருப்பியும் இங்கே இந்த பியூர் என்ற வார்த்தைக்கு நம்ம திருப்பி இங்கே பார்ப்போம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் இல்லை, கற்பு இல்லை. நம்ம பார்த்த அந்த குவாலிட்டிஸ்லாம் அந்த சுத்தத்தில் வருது, நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது எல்லாமே அன்பினுடைய பாகத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த சுத்தத்தில் நம்ம பார்க்குறோம். ஒன்றுமே அவங்க கை கொள்ளலை அப்படின்னா, புரியுதுங்களா? ஒன்றுமே அவங்க கை கொள்ளலை அப்படின்னா எத்தனை அன்புக்குரிய காரியங்களை பார்க்குறாங்க சகோதரி, சொல்லுங்களேன். எவ்வளோ பார்க்குறாங்க? இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். இங்கே சங்கீத புஸ்தகம் 24:4 பாருங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசு இல்லாதவனுமா இருந்து தன்னை ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சங்கீதம் 24:4 பார்க்குறோம். கைகளில் சுத்தம் உள்ளவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? மாசு இல்லாதவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? இப்போ நான் சுத்தம் உள்ளவனாக நான் இருக்கணும் முதலாவது அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் இல்லையா? நான் சுத்தம் உள்ளவனாக இருக்கணும், கற்புள்ளவனாக இருக்கணும், அநேக தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். எப்படி செய்கிறது? முதலாவது முயற்சி செய்யணும், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், நான் கை கொள்ளணும்ல. கைகளில் சுத்தம் உள்ளவனும் சொல்கிறேன். அப்போ கையிலனா என்ன பெயிண்டிங் பூசிட்டு இருந்தாங்க? அப்படி இல்லை. அந்த அழுக்கு, ஃபிசிக்கல் அழுக்கு பற்றி சொல்லலைங்க. நம்மளால் என்ன செய்ய முடியும்? எளிதாக
பாவம் செய்ய முடியும், எளிதாக அவதூறு செய்ய முடியும். ஆனால் எளிதாக பரிசுத்தத்தில் வளர முடியாது சகோதரர்களே. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். இங்க பார்க்குறோம், சங்கீதம் 24:5 பார்க்குறாரு, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். யாரு? அவன் மாயைக்கு ஒப்பு கொடுக்கல, கபடு செய்யல, ஆத்மாவை என்ன செய்யறான்? மாயைக்கிலிருந்து விலக்கி காப்பாத்துறான். நீங்களும் என்ன செய்யணும்? தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவை தவிர எல்லாம் என்னவாக இருக்கு என்றால் மாயையாக இருக்கிறது. அதுக்கு நமக்கு பலன் இல்லை. ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவர் தான் எப்படிப்பட்டவர்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இங்கே இன்னொரு வகையான காரியங்களை பார்க்கணும். தேவனுடைய ஆலோசனைகளை ஒன்றையும் நான் மறைக்கவில்லை, எல்லாம் உங்களுக்கு அறிவித்தபடியால் எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்கள் இன்றைய தினமே சாட்சிகளாக வைக்கிறேன். பவுலானவர் அவர்களுக்கு போதிக்கிறாரு. எப்படி போதிக்கிறார் பாருங்க. தேவனுடைய ஆலோசனையிலே ஒன்றும் நாம் இதை செய்வோமானால், புரியுதுங்களா? தேவனுடைய ஆலோசனையை நாம் மதித்து அதிலே நாம் நடப்போமானால், ஒன்றும் நான் என்ன செய்யல அப்படின்னா நான் மறைத்து வைக்கல, எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றார். எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவித்தபடியால் எல்லா இரத்த பலிக்கும் நீங்களாக்கி நான் சுத்தமாக இருக்கிறேன், கற்புள்ளவராக இருக்கிறேன்றார். கற்புள்ளவராக இருக்கிறார். எல்லா காரியங்களும் போதிச்சுட்டேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் யாருடைய காரியம்? அவங்க செய்யணும். அவங்க என்ன பண்ணணும்? அவங்க கை கொள்ளணும். சரி, இப்போ இந்த மந்தையில சில கள்ள ஓநாய்கள் இருக்கு இல்லையா? இந்த மந்தையை மேய்க்கிறதுக்கான அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, சகோதரருக்கு, மூப்பனுக்கு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணுங்க? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கிறாங்க? அவங்க எப்படி எதை சகிக்கிறாங்க பாருங்க. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவது குறித்து எச்சரிக்கையா இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் பார்க்குறாருல, அப்புறம் என்ன நம்ம திருப்பி ஒரு எச்சரிக்கையா இருக்கணும்? சில பேர் கேட்குறாங்க, பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே மூப்பர்களை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. சரி, நம்ம இது என்ன எதற்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சீஷர்களை சிலர் என்ன செய்வாங்கன்னா தங்களிடமாக இழுத்து கொள்வதற்கான ஒரு வேலையை செய்கிறாங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்திலே இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு போதனை! ஏன் இப்படிலாம் போதிக்கிறாங்க சபைக்குள்ள? ஏன் இப்படி போதிக்கணும்? அதுக்கு ஒரு ரீசன். உங்களிலே சிலரை எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படிக்கு என்ன செய்வாங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணான்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லுவாங்க, அரிதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாராலையும் ரட்சிக்கப்பட முடியுமா? பவுலே ரட்சிக்கப்பட்டிருக்காரு, மனுஷனை கொலை செய்திருக்காரு அவரு.
அது தேவன் செஞ்சது. அந்த அளவுக்கு வளர்த்தது யாரு? நீங்களா? தேவன். சரி, இயேசுவினுடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் வர்த்தாரும்படியான அருள் யாருக்கு செய்யப்பட்டிருக்கு? பிதா யாருக்கு நியமிச்சிருக்காரோ அவங்களுக்கு தான். அவங்க என்ன திடீர்னு வானத்திலிருந்து குதிக்கலையே. அவங்க என்ன செஞ்சாங்க? உலகத்திலிருந்து தான் அழைக்கப்பட்டாங்க. சரி, தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். நீ சொல்ற, ஆனபடியால் நான் 3 வருஷமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்தேன். நினைத்து விழித்திருங்கள். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விழித்திருக்கணும்னு சொல்றாரு, தூங்கக்கூடாது. அதாவது ராத்திரி ஃபுல்லாக தூங்கக்கூடாதுன்னு சொல்றாரா? அப்படி இல்லை. ஆவிக்குரிய வகையில் நீங்கள் நித்திரை அடையக்கூடாது. கொரிந்தியர்கள் அப்படி இல்லை சகோதரர்களே. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா தூங்கிட்டாங்க. சரி, நம்ம இங்கே ஒரு 3 வருஷ காலமாக சகோதரருக்கு பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். இப்பொழுதும் சகோதரர், நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபையில் உள்ள வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? இப்பொழுதும் சகோதரர் நீங்கள் பக்தி விருத்தி அடையவும். என்ன சொல்றாரு? இப்பொழுதே சகோதரர் நீங்கள் பக்தி விருத்தி அடையணும், அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும். யார் சுதந்திரத்தை தரப்போறா? அவரோடு உடன் சுதந்திரராக இருக்க போறோம். தேவனானவர் நம்ம அடாப்ட் செஞ்சிருக்காரு. எப்படி கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்க போறோம். வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையில் உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சரி, இங்கே நம்ம எதெல்லாம் வளரணும் சகோதரர்களே? நம்ம அறிஞ்சிருக்கிறோம். எதெல்லாம் வளரணும்? 6 சொல்கிறார், 2 கொரிந்தியர் 6:6 கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சகோதர சிநேகத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கணத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிதஸ்தராகவும் அறியப்படாதவர்களான் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும்
சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் படத்தக்கவர்களாகவும் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவனாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்கள் விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச தெரிந்திருக்கிறது, எங்கள் இருதயமோ பூரித்திருக்கிறது. உங்கள் இருதயமோ உங்களோட பேச தெரிந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளமோ உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் இருதயமோ எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆறுல நம்ம பார்க்குறோம், இங்கே என்ன சொல்றாரு? கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்திலும் எவ்வளோ வளர்ந்துருக்கோம். மாயமற்ற அன்பிலும், எல்லாமே மாயம்தான். மாயமுள்ள அன்பு ரொம்ப மோசமான ஒன்று. இங்கே முன்னாடி நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தை பார்க்கணும் இல்லையா? அவங்க அப்போஸ்தலனாகிய பவுலை மாயமாகத்தான் அன்பு கூர்ந்திருக்காங்க. அவங்கள நிஜஸ்தராக எண்ணப்படலை. அடிக்கப்படுற ஆடுகளை போய் சுற்றி தெரிஞ்சிருக்காங்க. எப்போ என்ன ஆகுன்னே தெரியாது. சரி, அவங்க தொடர்ந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? சத்தியத்தை அறியக்கூடிய அறிவிலே வளரக்கூடியவர்களாக, அவங்களிடத்துல தேவனுடைய வார்த்தை அவங்களிடத்துல இருந்திருக்கிறது. தொடர்ந்து அவங்க ஆவிக்குரிய வார்த்தைகளை அவங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். சரி, இங்கே பார்க்குறோம், ஒரு ராஜா இருக்கார் சகோதரர்களே. ஒரு ராஜா என்ன செய்கிறாரு? இருக்கார். அந்த ராஜா பார்க்குறோம், அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ராஜாவே அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவர் பேரிலே வந்த உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், மனுஷரென்று நீ தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்து ஆகாயத்து பனியினாலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரிலே கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்கள் ஆகிய அடிமரம் தரையிலே இருக்க கண்டும் என்று சொல்லப்பட்டது. என்றென்றால் நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உனக்கு நிலைக்கும். இங்கே ஒருவருக்கு இருக்கிறது என்னன்னா, ஒரு ராஜாவுக்கு மனதும் ஆத்மா இல்லையா? அந்த இங்கே பாருங்க, ஒரு மனுஷன்னா மனம், இருதயம், ஆத்மா இருக்கும். இருதயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுனா, யோசிக்க முடியாத அளவுக்கு யோசித்து இருதயத்தில் வைக்க முடியாத அளவுக்கு அவங்க என்னவா இருக்காங்கன்னா, இருதயம் இல்லாத மக்களாக இருக்கிறார். இங்கே ஒரு மனுஷனாயிட்டார், இருதயம் இல்லாத மனுஷனாயிட்டார். அப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, இங்கே பாருங்க,
ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீ அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமியானவருக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வழி நீடித்திருக்கலாம் என்றார். தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் இந்த ராஜா தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையும் நீதியும் சத்தியத்தையும் செய்ய வேண்டியது இருக்கு. இங்கே அவர் மிருகத்தை போல தள்ளப்பட்டார். அவருடைய மிருகத்தை போல என்ன செஞ்சாருன்னா புல்லு மேய்ஞ்சிருக்காரு ராஜா நேபுகாத்நேச்சார். 7 காலங்கள் கடந்து போகணும்னு சொல்கிறார். அவர் என்ன புரிஞ்சுக்கணும்? உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரிலே கடந்து போக வேண்டும். சரி, இங்கே என்ன பார்க்குறோன்னா, எரேமியா புஸ்தகம் 27:5 நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்திலும் ஓங்கிய என் புயத்திலும் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். யார் சொல்றா? தேவன் சொல்றார். தேவன் என்ன சொல்றார் பாருங்க, அவருக்கு சித்தமானவைகளை செய்வதற்கான எல்லா வேலையும் செய்கிறார். சரி, நம்ம தொடர்ந்து நாம் இயேசுவினுடைய சித்தம் எப்படி இயேசு செஞ்சாரு? இயேசுவினுடைய சித்தம் என்ன? நம் பிதாவினுடைய எல்லாம் அவருடைய கணம் எவ்வளோ, அவர் வல்லமை எவ்வளோ, அவர் எவ்வளோ பெரிய சிருஷ்டிகராக இருக்கார். தேவன் எப்படிப்பட்டவர், நாம் எப்படி வளரணும், நம்ம இயேசுவை பார்த்து அது ஒவ்வொன்றும் அவர் பிதாவினுடைய இருதயத்துக்கு எப்படி பிரியப்படுத்தினார். அவருடைய பிதா இல்லைன்னா அவர் எப்படி தானாக வளர்ந்துருப்பார் சொல்லுங்களேன், இல்லையா? பிதா இல்லைன்னா இயேசு எப்படி தானாக வளர முடியும்? இயேசு சொல்கிறாரு, நம்மளை போல மனுஷனாக பிறந்து ஆவிக்குரிய வகையில் என்ன செஞ்சாராம்? அதிகமாக விருத்தி அடைந்தார் சொல்கிறார். யோவான் 12 நினைக்கிறேன். இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க இயேசு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவனோ நியாய தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயத்திற்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயத்திற்கும் சொல்றாரு. யார் எப்படி அவரை நியாயத்திற்கு போறாரு? அவரை தள்ளி விட்டுறதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேத வாக்கியங்களே நியாயத்திற்கும் சொல்றார். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். யார் இங்கே கட்டளை கொடுக்குறா? பிதா. நான் சுயமாய் பேசலன்னு சொல்றார். எழுதப்பட்ட வாக்கியங்கள், அவருக்கு சொல்லப்பட்ட வாக்கியங்கள்லாம் யார் இது?
பிதாது நான் சொல்லலை, நான் என்னுடைய வார்த்தை சொன்னேன்னா நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கலாம். பிதாவினுடைய வார்த்தையை சொல்கிறேன்ற. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் யார்கிட்ட கற்றுக்கொண்டார்? பிதா கிட்ட. இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளைகளை நித்திய ஜீவனுமாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளே பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஒரு வார்த்தை கூட்டலை, ஒரு வார்த்தை குறைக்கல. சுயமாய் பேசுகிறவன் தன் துய மகிமையை தேடுறான். அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார், இயேசு சொல்கிறார். சரி, நாமும் எப்படி இருக்கோம்? நாம் ஏன் எந்த உபதேசத்தை நாம் அறிந்திருக்கிறோமோ நாமும் அப்படிப்பட்ட நியாயத்தை, அப்படிப்பட்ட உண்மையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். கடந்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வதிப்பதாக. பிதாவே, இந்த நாடை கொடுத்தவை நன்றி பிதாவே. உடுப்பு உணவு கொடுத்தவை நன்றி பிதாவே. பிதாவே, உங்களை போல உங்கள் பிதா குமாரனை போல இருக்க ஆசீர்வதியும் பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன், ஆமென். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்திருக்காக நன்றி பிதாவே. எங்களை சோதனையிலிருந்து இக்கட்டிலிருந்து ரட்சியும் பிதாவே. நீங்கள் தாமே எங்களை பாதுகாத்து ஆவிக்குரிய ஞானத்தோடு புத்தியோடு கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. தொடர்ந்து பிதாவே எல்லா ஞானத்தோடு உபதேசிக்கிறது உதவி செய்வீராக. பிதாவாகிய தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். இந்த நாளை கூட பிதாவே ஆங்கில வகுப்பையும் பிதாவாகிய தேவனே ஆவிக்குரிய வகுப்பையும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தையும் நாங்கள் எடுக்கிறதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களுக்கு தேவையான நன்மையை, பூமிக்குரிய தேவையை தந்து வழிநடத்தும் பிதாவே. உங்கள் சித்தமானால் ஆசீர்வதியும் வழிநடத்தும். உங்களுடைய சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய தயவு ஒத்தாசையை அறிந்து கொள்ளும். கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். தேவையான நன்மையை தாரும் பிதாவே. அவங்களுக்கு பிதாவே தொடர்ந்து உங்களுடைய உள்ளான மனுஷனை வளருவதற்கான பிரயோஜனத்தை தந்து வழிநடத்தும் பிதாவாகிய தேவனே. எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய பிரயாசம் விருதாவாக போகாதபடிக்கு நாங்கள் 30, 60, 100 பலனை கொடுக்க உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். சோத்திரம்.